ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஆனி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த ஆனி மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவே நம்ம பார்க்கலாங்க. இந்த நாளில் நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைத்தா கண்டிப்பா செய்யலாம். சோ இந்த நாள் ரொம்பவே ஒரு மங்களகரமான நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஆனி பௌர்ணமி அன்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இந்த பௌர்ணமி பற்றி நிறைய பேருக்கு விரிவாக தெரிவதற்கான வாய்ப்பே இல்லைங்க. சோ அப்படி தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு நீங்க நிச்சயமா பயன்பெறலாம். இந்த ஆனி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்குங்க. சோ அந்த வகையில உங்களுடைய ராசி துலாம் ராசி இருந்தா துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத விரிவாக பார்த்து பயன்பெறலாம். முதல்ல ஆனி பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. ஆனி மாத பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்து இறைவனை வழிபடுதலும் இரவு சந்திர தரிசனம் நீங்க செய்து வந்தாலும் சரிங்க. இந்த இரண்டு விஷயத்தை யார் செய்தாலும் அவர்களுக்கு மிக அற்புதமான பலன் நிச்சயமா காத்து இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனி பௌர்ணமியில விரதம் இருந்து கண்ணபிரானை வழிபட்டு வந்தீங்கன்னா நினைத்தது நிறைவேறும். அது மட்டுமில்லாமல் காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு காதல் விஷயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாடு பல காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வருகின்றனர். பௌர்ணமி தினத்துல சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூரணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரத வழிபாடு பரிபூரண பலனை நமக்கு பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்துல எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்க நினைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி விரதம் இருந்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா இன்றைய அளவும் நிறைய பெண்மணிகள் கடவுளை நினைத்து, அதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இந்த வழிபாடை செய்யறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில ரொம்பவே ஸ்பெஷலாக வழிபாடு செய்வாங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் கூட நிறைய பேர் சென்று வருவாங்க. சோ இந்த பௌர்ணமிக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்துல பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்று பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜை செய்வாங்க, அன்னதானம் செய்வாங்க. இந்த பௌர்ணமி தினத்துல முறைப்படி பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்து அதன் பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாங்க. இந்த ஆனி மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் வருவதால் ஆனி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணிகள் படைக்க வேண்டும். இந்த பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு உங்களுக்கு விருப்பமான இறைவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபாடு செய்து வாருங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா அது முழுமையாக உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. இந்த ஆனி பௌர்ணமியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிவபெருமான் வழிபாடு செய்வாங்க. சிவனை மட்டும் வழிபடுவதற்கு இது உகந்த நாள் இல்லைங்க. அனைத்து தெய்வத்தையும் இந்த நாளில் நிச்சயமா நீங்க வழிபாடு செய்யலாங்க. இதனை தொடர்ந்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தாக்கமானது உங்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை கொண்டு அதை சாதித்தே தீர வேண்டும் என்று பிடிவாதம் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான குணப்படுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்களை சொல்லாங்க. ஒரு விஷயத்த அவங்க கையில எடுத்துட்டாங்கன்னா முடிக்காம விடவே மாட்டாங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். சோ உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும். தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். பண பிரச்சனை உங்க வாழ்வில் இருந்தா கண்டிப்பா நீங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. சூரியனால் நண்பர்கள் மூலம் உதவி கூட உங்களுக்கு தேடி வரும். வாகன யோகங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்த்த வளர்ச்சி பெறக்கூடிய பழைய பாக்கிகள் வசூலாகலாம்.
நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியங்கள் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகிறது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை தெரிய வரும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நண்பர்களால் இருந்து வந்த மன சங்கடங்கள் இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களை விட்டு விலகி போயிடும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவி தகுந்த நேரத்தில் வந்து சேரும். இழுபறியாக இருந்த காரியம் இப்போ நன்றாக உங்களுக்கு நடந்து முடியுங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக அமையலாம். பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் கூட உங்களுக்கு ஏற்படும். இந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுங்க. அதனால யாரிடமும் எவரிடமும் மனம் திறந்து நீங்க பேசவே கூடாது. மற்றபடி தொண்டர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதால் நீங்க உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக நீங்க செய்து முடிக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு சுமாரான வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசிகளுடைய ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு கண்டிப்பா இருக்காதுங்க. சோ இதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ நீங்க நினைத்த விஷயம் கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேரும். புகழை தக்க வைத்துக் கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில் திறமை வெளிப்படும். மற்றவர் பாராட்டு கூட உங்களுக்கு தேடி வரும். சோ மாணவர்களுக்கு இந்த நாள் ஏற்ற காலகட்டமாக அமையலாம். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நீங்க நினைத்தபடி ஒரு சிலருக்கு நடந்து முடியலாம். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு, அவர்களால் உதவி கூட உங்களுக்கு தேடி வரும். உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இதனால மனதில் ஒரு விதமான தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். சுய நம்பிக்கை உண்டாகலாம். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து உங்களுக்கு தோன்றலாம். வியாபாரம் தொடர்பான செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கூட தெரிய வரும். சோ இந்த நேரம் உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். தேங்க்யூ.